Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொடர்ந்து வெற்றி முகம் கண்டு வருகிறார். 8ஆம் சுற்று முடிவில் சந்திரகுமார் 55,905 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி 12,028 வாக்குகளை பெற்றுள்ளார். தொடர்ந்து 56,000 வாக்குகளை பெற்று சந்திரகுமார் முன்னிலை வகித்து வருகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி முகம் பெற்றுள்ளார். 8ஆம் சுற்று முடிவில் சந்திரகுமார் 55,905 வாக்குகள் பெற்று தொடர்ந்து வெற்றி முன்னிலையில் வகித்து வருகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி 12,028 வாக்குகளை பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திரகுமார் 55,905 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரம் என மேலும் விவரம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சந்திரகுமார் சுமார் 56,000 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில இருக்கின்றார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சீதாலட்சுமி சுமார் 12,000 வாக்குகள் மட்டுமே பெற்று பின்தங்கி இருக்கின்றார். தொடர்ச்சியாக இதுவரை 8 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கிறது. முதல் சுற்றிலிருந்து தற்போது வரை திமுக வேட்பாளரே தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எந்த இடத்திலும் ஒரு டஃப் கொடுக்காத ஒரு சூழல் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையில் இருக்கின்றது. முன்னதாக முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. அப்போதும் கூட முதலிலிருந்தே திமுக வேட்பாளர் தான் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். மொத்தம் பதிவான வாக்குகள் சுமார் 1,54,000 வாக்குகள் இருக்கின்றது. மொத்த சுற்றுகள் 17 சுற்றுகள். அதில் தற்போது 8 சுற்றுகள் வரை எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 9 சுற்றுகள் இருக்கின்றது. எனவே இன்னும் வாக்குகள் எண்ண வேண்டிய நிலை இருந்தாலும் கூட தொடர்ந்து திமுக முன்னிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் திமுக நிர்வாகிகள் திமுக வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரோட்டில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும், குறிப்பாக திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் தற்போது திமுக தொண்டர்கள் கையில் கொடிகளை ஏந்தியும் இனிப்புகளை கொடுத்தும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய கேண்டிடேட் அந்த வேட்பாளர் சீதாலட்சுமி பேசும்போது, கடந்த முறை நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை விட தற்போதே நாங்கள் கூடுதல் வாக்குகளை பெற்றுவிட்டோம். எங்களுடைய பிரச்சாரமே அதுவாகத்தான் இருந்தது. கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதல் வாக்குகளை பெற்றாலே அது வெற்றிதான், நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததற்கு சமம் என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். எனவே அந்த எண்ணிக்கை தான் தற்போது நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே எங்களுக்கும் இது வெற்றிதான் என நாம் தமிழர் கட்சியினர் கூறி வருகிறார்கள். தொடர்ந்து வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.